கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வசனம் எரேமியா 30வது அதிகாரத்தில் 19வது வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குது. யாரை குறித்து இவர் சொல்கிறாருன்னா, யாக்கோபுனுடைய சந்ததி, யாக்கோவுடைய சந்ததியாக இருக்குது. அவர் சொல்கிற இந்த காரியம், அவருடைய கூடாரங்கள்லேருந்து அந்த சிறையிருப்பை மாத்துறாரு பார்த்தீங்களா, அந்த கூடாரங்கள்லேருந்து ஆடல் பாடல் சத்தம் வரும். எப்பொழுதுமே ஒரு பாண்டேஜ்லேருந்து ஃப்ரீடம் கிடச்சிதுன்னா ஆடல் பாடல் தான் இருக்கும். இதே மாதிரி தான் மோசஸ் அந்த 6,00,000 சொச்சம் ஜனங்களை, ஆண்களையும் பெண்களையும் எத்தனையோ பேரை வழி நடத்தி செங்கடலை தாண்டி வருகிற நேரத்தில் இந்த பக்கம் வந்த பிறகு அவங்களுக்கு வெறும் ஆடல் பாடல் தான் இருந்ததுன்னு சொன்னால், அவங்க ஒரு பெரிய ஒரு எகிப்தியரின் பாண்டேஜில் இருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஒரு வர்த்திக்க செய்கிற ஒரு காரியம்னா ஒரு செழிப்புக்குள்ளே கொண்டு வருவார். நிறையா பேரை அவங்க குடும்பத்தில் குழந்தைங்க பிறக்கிறது கூட வர்த்திக்க செய்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் அவங்க குறுகி போவதில்லை. அப்படின்னா அவங்க பண நெருக்கடியிலையோ எந்த ஒரு வாழ்க்கை பிரச்சனையிலையோ அவங்க குறுகி போக மாட்டாங்க, அவங்க வர்த்திக்க செய்வேன்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே ஆப்போசிட்ஸாக இருக்குது பாருங்கள், வர்த்திக்க செய்கிறதும் குறுகி போகிறதும். ஸோ அவங்க நல்லா ரிப்ளஷனிஷ் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு வசதியாக ஒரு ப்ராஸ்பரிட்டியோட ஃப்ளரிஷ் பண்ணி இருக்கத்தக்கதாக அவர் செழிப்பையும் கொடுக்குறாரு. பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து பெரிதாகி பனைய போல் செழிப்பார்கள்னு சொன்னது போல் அவர் எல்லாரையும் வர்த்திக்க செய்வேன்னு சொல்கிறாரு. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. மகிமைப்படுத்துவார்னா ஒரு டிக்னிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்க சிறுமைப்பட்டிருப்பாங்க அந்த நாட்டில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சிறுமைப்பட்டதுலேருந்து அந்த நிலைமையிலேருந்து மகிமையான ஒரு நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு போவேங்கிறாரு. இன்றைக்கி நம்ம சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கோமா? நம்மளை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா? நம்மளை தள்ளி வச்சுட்டாங்களா? நமக்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா? இது ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இது ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், ஒரு காலேஜில் இருக்கலாம். ரீசெண்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவள் பழைய ஸ்கூலில் நான் இருக்கும்போது நான் தான் அந்த ஸ்கூலுக்கு கேப்டனு, லீடரு, எல்லாத்தையும் நான் விரும்பி செய்வேன். எனக்கு 200 ஓட்டு கிடச்சிது அந்த கிளாஸில், சுற்றி இருந்த கிளாஸஸில். அவங்களுக்காக வேண்டியானோ நான் நல்லா உழைக்கணும், நல்லா செய்யணும், நல்ல மனசோட நான் நல்லா இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் மாற்றி விட்டாங்க. நீட்டுக்காக வேண்டி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன். இங்கே வெறும் அந்த பாடம் மாத்திரம்தான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை. வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து வந்தவங்க 2 பேராக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் ரொம்ப சிரமப்பட்ட நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள கர்த்தர் மகிமைப்படுத்துவார் பாருங்க. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. 3 லட்சம் ரூபாய் கட்டி சேர்த்து விட்டாங்க இது பெங்களூரில் ஒரு பெரிய ஸ்கூலில். ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு திருப்பி அந்த ரூபாயை வாங்கி வேறு ஸ்கூலில் சேர்க்கவும் முடியாது, அந்த ரூபாய் கிடைக்கவும் செய்யாது. இந்த பொண்ணுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவள் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அதனால் அவளுக்கு எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, 1/2 மணி நேரத்துக்கு மேலே என்னால் படிக்க முடியல. நான் நீட்டு எழுதணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியலன்ட்டே சொல்லிகிட்ருக்கா. ஸோ அதனால ரொம்ப துக்கப்பட்டு கவலைப்பட்டு அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நான் இப்போ கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நாட்களில் கர்த்தர் துணை நிற்கணும். கர்த்தர் அந்த பிள்ளையோடைய சிறுமையை மாற்றி மேன்மைப்படுத்தணும். அவளுக்கு தகுதியாக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அவளை என்கரேஜிங்காக ஏதானு பண்ணாதான் அவள் இந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் சந்தோஷமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ சந்தோஷமே இல்லாமல் அவள் போகிறா. 6 நாள் ஸ்கூலு, 7வது நாள் சண்டே அன்னைக்கு டெஸ்ட் வச்சிடுறாங்களாம். ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, காம்படிஷன்ஸ் கிடையாது. அவங்களோட மற்ற செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் படிப்புன்னு திணிக்கும் போது அந்த மகன் என்ன செய்வா பாருங்கள். அவள் +1 இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா, அழுகிறா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சரியாக பேசுகிறது கூட இல்லை, அவங்களோட கோச்சிட்ருக்கா. அவள் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைனால அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ காசு செலவு பண்ண முடியுமோ அவங்க ரெடியாக இருந்து செஞ்சிட்ருக்காங்க.
அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்த்த பிறகு இப்படி ஆயிட்டா மகன்னு சொல்லிட்டு. ஸோ சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள கர்த்தர் ஒருத்தர் தான் வந்து மகிமைப்படுத்த முடியும். குறுகி போயிருக்கிற நிலமையில கர்த்தர் தான் வர்த்திக்க செய்ய முடியும். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் குறுகி போயிருக்கிறீங்களா, சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை வர்த்திக்கவும் செய்வார், மகிமைப்படுத்தவும் செய்வார். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு நிறைய பாடுகளில் நிறைய ப்ராப்ளம்ஸில் சிக்குண்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு போனது எதுக்குன்னு சொன்னால் வெறும் சாபங்களை நீக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, பாவங்களை கழுவுறதுக்காக மாத்திரம் இல்லை, அவர் வியாதிகள் எல்லாத்துக்காகவும் கூட மரித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி உள்ள ஒரு தெய்வத்தை வச்சுட்டு நம்ம கண்ட இடத்துல போக தேவையில்லை. ஆண்டவராகி இயேசு கிட்ட நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணால் இந்த மகளுக்கு நிச்சயமாக ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும். இந்த குடும்பத்தில் சமாதானம் வரும். அம்மா அப்பா பிள்ளைன்ட்டு நல்லா இருப்பாங்க. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஒருவரால் தான் செய்ய முடியும். எல்லா இடத்துல இருந்தும் க்ளோஸ்டு. அந்த ஸ்கூலுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இந்த பிள்ளையோடைய அம்மா அப்பா போய் பேசியிருக்காங்க. எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி எல்லா பக்கமும் டோர்ஸ் க்ளோஸ்டாக இருந்தாலும் ஜீசஸ் கேன் ஓப்பன் அ நியூ டோர் ஃபார் யூ. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் ஒரு புதிய கதவை திறந்து உங்களுக்கு மகிமையும் உங்களுக்கு ஒரு வர்த்திக்கவும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள் இருக்குது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி ஒரு இளைப்பாறுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜா. யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்க நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னே தெரியலன்னு சொல்லத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்வீராக. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. இந்த நாளிலே அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து அவர்களை மகிமைப்படுத்துங்க, அவர்களை வர்த்திக்க செய்யுங்க. அவங்க சிறுமையை மறந்து போகணும். அவங்களுக்கு இருந்த அந்த அந்த சிறுமையாக துக்கப்படும்படிக்கு செய்த காரியங்களெல்லாம் மறந்து போகத்தக்கதாய் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends for following us and God bless you all.